விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நாம் துன்பப்படுவது சீக்கிரத்தில் முடிந்து போகும். அதன் பின்பு நமக்கு மிகுதியான சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே நமக்கு துன்பம் உண்டாகிறது. கர்த்தர் நம்மை அழித்துவிட வேண்டும் என்னும் நோக்கத்தோடு நம்மை துன்பப்படுத்துவதில்லை. நம்முடைய அழிவுக்கு நமக்கு துன்பம் நியமிக்கப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாத்திரமே கர்த்தர் நமக்கு துன்பத்தை அனுமதிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு காலமும் ஒரு அளவும் உண்டு. கர்த்தர் அந்த அளவின் பிரகாரம் மாத்திரமே நமக்கு துன்பத்தை அனுமதிக்கிறார். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது முடிவில் நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். நாம் சோதிக்கப்படுவது எல்லாமே நமக்கு நன்மையாகவே முடியும். தம்முடைய சீஷருடைய விசுவாசம் முறிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். கர்த்தர் அவர்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டார். அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தார். நம்முடைய தேவன் நமக்கும் ஆதரவாக இருப்பார். நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி செய்வார். கர்த்தர் ஒருபோதும் மங்கி எறிகிற திரியை அணைக்க மாட்டார். நெறிந்த நாணலை முறித்து போட மாட்டார். பொன் அழிந்து போகக்கூடிய பொருள். ஆனாலும் பொன்னானது அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் அக்கினியை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றது. அப்போஸ்தலர் பேதுரு இங்கு பொன்னையும் விசுவாசத்தையும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். உலோகங்களில் பொன்னே விலை உயர்ந்தது. விசுவாசியினுடைய குணாதிசயங்களில் விசுவாசமே மிகவும் முக்கியமானது. நம்முடைய ஆத்மா பரலோகத்திற்கு போகும் வரையிலும் விசுவாசம் நம்மோடு கூட வரும். பொன் சோதிக்கப்படுவது அவசியம். அதைவிட நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுவது மிகவும் அவசியம். பொன்னை அக்கினியினால் சோதிக்கும் போது அந்த பொன் அளவில் அதிகரிக்கப் போவதில்லை, எடையில் கூட போவதில்லை. பொன்னை சோதிக்கும் போது அதன் எடை குறையும். அதில் உள்ள கழும்புகள் எல்லாம் நீக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னை எடை போட்டு பார்த்தால் அது அளவிலும் எடையிலும் குறைந்திருக்கும். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின்போ அது குறைந்து போகாமல் விருத்தி அடையும். நம்முடைய சோதனைகள் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய விசுவாசமும் அதிகரிக்கிறது. விசுவாசம் உறுதியாகிறது. சோதனைகளை தாங்கத்தக்க அளவில் நம்முடைய விசுவாசம் பலமுள்ளதாக மாறுகிறது. பொன் ஒரு காலத்தில் அழிந்து போகும். ஆனால் நம்முடைய விசுவாசமோ எக்காலத்திலும் அழிந்து போவதில்லை. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின்பு நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுவது நமக்கு ஆசீர்வாதத்தையே தரும். நம்முடைய விசுவாசம் பொன்னை விட விலையேற பெற்றது. இந்த விசுவாசத்தை சோதித்து பார்ப்பது நல்லது. நம்முடைய விசுவாசம் உறுதியாய் இருப்பது நமக்கு மிகவும் நல்லது. நாம் துன்பங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கும் போதுதான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நமக்கு வேதனை உண்டாகும் போது அந்த வேதனையை நோக்கி பார்க்காமல் விசுவாசத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையில் மறுபடியும் வெளிப்படுவார். அப்போது நம்முடைய துன்பங்கள் எல்லாம் முறிந்து போகும். அதுவரையிலும் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போதோ நம்முடைய விசுவாசத்தின் சோதனை முடிவு பெற்று நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். பொன் அழிந்து போகக்கூடியது. ஆனால் விசுவாசத்தினால் உண்டாகும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் அழிந்து போகாது. அது நித்தியமானது. பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் போது அதில் உள்ள அசுத்தங்கள் வேறு பிரிக்கப்படும். பொன் தன்னுடைய தன்மையை இழந்து போகாது. பொன்னின் நிறமும் நிறையும் மாறாது. பொன்னை பலகாலம் வைத்திருந்தாலும் அதில் ஒரு மாற்றமும் காணப்படாது. உண்மையான விசுவாசம் உடையவர்களுக்கு எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அவர்கள் தங்கள் விசுவாசத்தில் இருந்து விலகி போக மாட்டார்கள்.